அனைவருக்கும் வணக்கம். கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான டிஎன்பிஎஸ்சி இப்போ தற்போது புதிய ஒரு சிலபஸை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் என்ற 3 சப்ஜெக்டும் ஒரே சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்வர்கள் தனித்தனி சப்ஜெக்டாக எழுத முடியாது. மொத்தம் 10 யூனிட். முதல் 3 யூனிட் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், அதிலிருந்து 65 கேள்விகள் வரும். 4, 5, 6 அடுத்த 3 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், அது 65 கேள்விகள் அதிலிருந்து வரும். அடுத்தது 7, 8, 9, 10 4 யூனிட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதிலிருந்து 70 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகள். இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு அதிகமாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, அதிகமாக 5 மார்க்கும் 5 கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் மொத்தமாக எடுத்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சபார்டினேட் சர்வீஸோட 10th யூனிட்டில் கடைசி ஒரு போர்ஷன் மட்டும்தான். ஸோ நிறைய படிக்க வேண்டியது இருக்குது எக்கனாமிக்ஸில். இந்த கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நிறைய என்பதற்காக பயப்பட வேண்டாம். எக்கனாமிக்ஸ் என்பது மிகவும் எளிமையான ஒரு சப்ஜெக்ட். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது எக்கனாமிக்ஸை தரவாக படித்து அந்த 70 கேள்விகளுக்கும் அது ரொம்ப எளிமையாக ஈஸியாக நம்ம பதில் எழுத முடியும். நம்ம அகாடமியில் கோச்சிங் கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சபார்டினேட் சர்வீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு இந்த கோச்சிங்கில் சேரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 7th யூனிட்டை பார்க்க போகிறோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸில் லாஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற கான்செப்டை நாம் பார்க்க போகின்றோம். லாஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்றால் பொருளியலில் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தேவை விதி என்று கூறுவார்கள். தேவை விதி இது பொருளியலுடைய ஒரு கார்னர் ஸ்டோன் என்று கூறலாம், ஒரு மூலைக்கல் என்று நாம் கூறலாம். அனைத்தும் தேவையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா தேவையை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்தும் அமைகின்றன மனித வாழ்விலே. தேவை என்றால் என்ன? வாட் இஸ் டிமாண்ட்? டிமாண்ட் என்றால் பொருளியலில் refers to the quantity of goods and service that a consumer is willing and able to buy. அதாவது நுகர்வோர் ஒரு பொருளை தனது தேவைக்காக பொருள் அல்ல பண்டம் அல்லது சேவையை பெறுவது. நுகர்வோர் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு சேவை அல்லது பண்டத்தை உரிதாக்கிக் கொள்வது, பெறுவது, அதைத்தான் நாம் டிமாண்ட் என்று தேவை என்று கூறுகின்றோம். இந்த டிமாண்ட் தேவை எதன் அடிப்படையில் அமைகின்றன? டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். இந்த டிமாண்டுடைய டிட்டர்மினன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நிர்ணயிக்கிறது டிமாண்டை, தேவையை எது நிர்ணயிக்கிறது? ஒரு பண்டத்தின் விலை, பிரைஸ் ஆஃப் த கமோடிட்டி. அடுத்ததாக பிரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட்ஸ், மற்ற பண்டங்களுடைய விலை. அப்படி என்றால் என்ன? என்னால் ஒரு பண்டம் வாங்க முடியவில்லை, என்னால் ஒரு சேவையை பெற முடியவில்லை, அதோடைய பிரைஸ் அதிகமாக இருப்பதால் என்னால் பெற முடியவில்லை. அப்ப நான் ஒரு சப்ஸ்டியூட், இரண்டாவது பொருளுக்கு நான் செல்வேன் அல்லவா? அதைத்தான் பிரைஸ் ஆஃப் த அதர் ரிலேட்டட் குட்ஸ் என்று குறிப்பிட்டுள்ளேன். அடுத்ததாக இன்கம் ஆஃப் த கன்சியூமர். நம்மளுடைய ஒரு பொருளை வாங்குவதற்கான, பண்டத்தை வாங்குவதற்கான தகுதி, என்னால் எப்படி வாங்க முடியும், அதற்கான தகுதி என்னுடைய இன்கம், என்னுடைய வருமானம். அடுத்ததாக 4வதாக டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். நுகர்வோருடைய விருப்பம், அவருடைய டேஸ்ட், அதோடைய ப்ரிஃபரன்ஸ், அதைத்தான் குறிக்கிறது. அடுத்தது சைஸ் ஆஃப் த மார்க்கெட். அதாவது ஒரு மார்க்கெட், ஒரு பொருளை வாங்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள், பாப்புலேஷன் சைஸ் என்று கூறலாம். இதை நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ், அதாவது வாங்க தகுதி உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள் என்று கூட கூறலாம். அடுத்ததாக டிமாண்ட் கர்வ் என்பது பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். டிமாண்ட் கர்வ் என்பது
ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒரு பண்டத்துடைய விலையையும் அதோடைய குவான்டிட்டியையும் அந்த கர்வ் ஆனது நமக்கு விளக்குகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய விலை என்பது y ஆக்சிஸ்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது அதோடைய குவான்டிட்டி, அந்த பொருளுடைய தேவை என்பது x ஆக்சிஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதை நான் பிறகு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இன்கம் எஃபெக்ட், சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், நம்ம தேவை விதி, அதாவது லா ஆஃப் டிமாண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இன்கம் எஃபெக்ட், சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இன்கம் எஃபெக்ட் என்றால் என்ன? இன்கம் எஃபெக்ட் என்பது ஒரு தனி நபருடைய, அதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய தகுதி, ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தனிநபர் எப்பவுமே ஒரு லாபத்தை பெறுவதற்காகத்தான், அந்த அடிப்படையில் தான் இருக்கின்றன. இந்த பொருளியல்ல ஒரு பொருளுக்கான தேவை என்பது பொருளை வாங்குவதற்கான விருப்பத்தையும் போதிய வாங்கும் சக்தியையும் அடிப்படையாக கொண்டது. அப்போ ஒருத்தருடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளை வாங்குவதற்கு, பொருள் ஒரு பண்டம் அல்லது சேவையை பெறுவதற்கு அவருடைய வருமானம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இங்கே அமைகின்றது. ஒரு வருமானம் அதிகரிக்க அந்த பொருளுடைய தேவையானது, பண்டம் அல்லது தேவை அதிகரிக்கின்றன, குறையும் பொழுது குறைகின்றன. அதுதான் இன்கம் எஃபெக்ட். அப்போ சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் என்றால் என்ன? சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் என்றால், என்னால் ஒரு பொருளை வாங்க முடியவில்லை, ஆனால் அதற்கு பதிலாக விலை குறைந்த அதே போன்று வேற ஒரு பொருளை நான் தேடிச் செல்கின்றேன். சப்ஸ்டிடியூட். அதன் விலையின் காரணமாக என்னால் அதை வாங்க முடியவில்லை, அதற்காக நான் அதைவிட தரத்தில் குறைந்த மற்றொரு பொருளை நான் நாடிச் செல்கின்றேன். அதைத்தான் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக இந்த இன்கம் எஃபெக்ட், சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், இதை பற்றி மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்கம் எஃபெக்ட் என்றால் ஒருத்தருடைய ஒரு பொருளை வாங்கக்கூடிய அந்த திறன், அதைத்தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய திறன், அவருடைய இன்கம் அதிகரிக்க அந்த பொருளை வாங்கக்கூடிய எண்ணம் அல்லது வாங்கக்கூடிய திறனானது அதிகரிக்கின்றது. அது குறையும் பொழுது அதே போன்று குறைகிறது. தன்னுடைய வருமானம் குறையும் பொழுது குறைகிறது. அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் குறைகின்றன, அதை வாங்கும் இயல்பு குறைகின்றன. அதே சப்ஸ்டிடியூஷன் என்றால் அதற்கு பதிலாக நான் வாங்கியே தீர வேண்டும், வேறு வழி இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்குறோம், அதுக்கு ஒரு 2000 ரூபாய் வருகின்றன. அதுவே நான் ஒரு சாதாரண ஒரு துணி எடுத்து ஒரு 500 ரூபாயில ஒரு ஷர்ட் வந்து தைச்சு போட்டுக்கிறேன். போட்டு தான் தீரணும், வாங்கி தான் தீர வேண்டும். அப்போ அதை நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியோட ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டியை நான் அதை வாங்கி தீர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் அதை நான் ரீப்ளேஸ் செய்கிறேன் அப்படின்பதுதான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லா ஆஃப் டிமாண்ட் கர்வ், இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவை விதி கர்வ், இந்த தேவை விதி என்பதை ஆக்சுவலா வந்து முதல்ல வந்து 1838ல அகஸ்டின் கவுர்னாட், AUGUSTIN, அகஸ்டின் கவுர்னாட் என்பவர், COURNOT, கவுர்னாட் என்பவர் தான் முதல்ல இதை விளக்குகிறார். அதற்கு பின்பு ஆல்பர்ட் மார்ஷல் என்பவர் இதை இன்னும் விளக்கமாக இந்த லா ஆஃப் டிமாண்ட் அல்லது தேவை விதியை நல்ல விவரித்து கூறியவர் அவர். இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவை விதியோடைய என்ன சொல்றது கர்வ், லா ஆஃப் டிமாண்ட் உடைய கர்வ். So law of demand states that other factors remaining constant, price and quantity are demanded of any goods or service are inversely related to each other. In other words, when the price of the product increases, the demand for the product will fall and vice versa. இதுல y என்பது price, x என்பது demand, அதாவது பண்ட அளவு. இது வந்து தேவை, அதாவது DD என்பது மேலிருந்து கீழ் நோக்கி பாருங்க, DD என்பது தேவை கோடாகும். அது கீழ் நோக்கி சரிந்து செல்கின்றது, அதாவது இடமிருந்து வலமாக கீழ் நோக்கி சரிகிறது. இதன் மூலம் விலை குறைந்தால் தேவை என்பது விரிவடையும் என்றும், விலை கூடினால் அதிகமான வந்து தேவையானது குறையும், சுருங்கும்.
சுருக்கமடையும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது assumptions of a law of demand. அதாவது the demand for a commodity depends upon multiple factors and not just the price. However, in order to put things simply, the law of demand makes some assumptions. Income of the consumer remains constant. இது assumptions நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா income of the consumer, அதாவது அவருடைய வருமானம் என்பது நிலையாக இருக்கின்றது. டிமாண்ட், ஒரு பொருளுக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த வருமானமானது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, நுகர்வோருடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்னாகும்? அதை வாங்க அவரால் முடியும். அதே சமயம் அவருடைய வருமானமானது குறையும் பொழுது அந்த பொருளை வாங்குவதற்கான விருப்பம் குறைகிறது. இதை நான் முன்பு சொன்னதுதான். மறுபடியும் assumptions to law of demand என்பது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் ஏற்கனவே சொன்னதைத்தான் ரிப்பீட் ஆகிறது. அதே மாதிரி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ் டோன்ட் சேஞ்ச். அவங்களுடைய விருப்பமும் அதை வாங்கக்கூடிய எண்ணமும் ஆனது மாறப்போறதில்லை. A change in the taste and preference of the consumer in favor of a particular commodity usually increases the demand. ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற ஒருவருடைய விருப்பம், எண்ணம் தான் அதோடைய டிமாண்டை நிர்ணயிக்கிறது. அதோடைய டிமாண்டை வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த பாப்புலேஷன். அடுத்ததாக ஒரு பர்டிகுலர் பொருளை வாங்கிறதுக்கான விருப்பம் தெரிவிக்கக்கூடிய நுகர்வோர் கூட்டமானது இங்கே தேவைப்படுகிறது. இன்றைக்கு அதிகமான கார்கள் என்று பார்த்தால் ஆல்டோ கார்கள் அதிகமாக இந்தியன் ரோட்ஸ்ல பார்க்க முடிகிறது. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை விரும்பக்கூடிய ஒரு கூட்டமானது இந்தியாவிலே இருக்கின்றன என்பதைத்தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதே மாதிரி அதே சிறிய கார்கள் அதே விலையில் இருந்தாலும் அதை வாங்காமல் இதை விரும்பக்கூடிய ஒரு கூட்டமானது இருக்கின்றன என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட். எக்ஸப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரெண்டு விதமான குட்ஸை பற்றி பார்க்குறோம். கிஃபன் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிஃபன் குட்ஸ் என்றால் என்ன? ஒரு பொருளுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதோடைய டிமாண்ட் குறையும் பொழுது அதோடைய விலையும் குறைகின்றது. அப்போ இதைத்தான் நம்ம கிஃபன் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய டிமாண்ட் கர்வ் வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வாக இருக்கும். இந்த கிஃபன் குட் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ரொம்ப தரமில்லாத ஒரு பொருள், ரொம்ப ஹை லெவல், ஒரு சாதாரணப்பட்ட குடிமகன்கள், நுகர்வோர்கள், சாதாரணப்பட்ட நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இங்கே இருக்கின்றது. இன்ஃபீரியர் குட் that does not have easily available substitutes. அப்ப அந்த பொருளுக்கான ஒரு சப்ஸ்டியூட் அங்கே இல்லை, அதற்கான வேற சப்ஸ்டியூட்டுகள் இல்லை. Thus in this case the income effect dominates the substitution effect. அதான் given goods. ஸோ இந்த வந்து curve வந்து பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸோ they are consumed by the staple food. ஃபுட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். So they are consumed by poor people who are unable to afford superior food. ஒரு சாதாரணமான ஒரு உணவு, அதை வந்து சாமானியர்கள் உணவு உண்ணக்கூடியது. ஒரு சாதாரண வந்து ஒரு அரிசி, அந்த அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் அதற்கு ஒரு கிலோ என்றால் அதை வாங்கக்கூடியவர். அதற்கு மாற்றாக அடுத்தது இருக்கிறது பஸ்மதி. பஸ்மதி வாங்க முடியாது, பொன்னி வாங்க முடியாது, அது 80 ரூபாய் விற்கின்றன. அப்போ அந்த 30 ரூபாய் வந்து இருக்கிற அரிசி வந்து ஓரளவுக்கு தரமானது, அதற்கு மாற்று வேற இல்லை, அதற்கு மாற்று போனால் அடுத்து விலை உயர்ந்ததாக இருக்கு அடுத்தது. ஸோ கிஃபன் குட்ஸ் என்பது அதுதான். So as the price of superior food increases, they become unaffordable to more people, who then resort to given goods. Thus demand for given goods increases. அப்ப அந்த given goodsக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 30 ரூபாய் அரிசியை நான் ஒரு எடுத்துக்காட்டாக கூறினேன். அந்த பொருளுக்கான அந்த பர்டிகுலர் அரிசிக்கான இப்போ ஒரு கேரளா மாநிலத்திலே ஒரு 35, இப்போ நமக்கு இங்கே வந்து ரேஷன் அரிசியானது அவைலபிளாக உள்ளது.
அங்கே வந்து இப்போ அதனால் வந்து இங்கே நம்ம அதை எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண முடியாது. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 35-40 ருபீஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கேரளா கர்நாடகாவிலெல்லாம் தரமான அரிசியானது கிடைக்கின்றன. 40 ரூபாய் 35 ரூபாய் அப்படி. அதை விட்டோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி தான். அது வந்து 70 ரூபாய்க்கு மேலே. இப்போ பொன்னி வாங்க முடியாதவங்களும் இந்த குவாலிட்டி இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அடுத்தது வந்து வெப்லன் குட்ஸ் என்பது கிஃபன் குட்ஸ்க்கு வந்து கிஃபன் குட்ஸ்க்கு வந்து ஆப்போசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்வான ஒரு பொருள், கொஞ்சம் ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஹை குவாலிட்டி. ஸோ அதான் சொல்கிறேன், ஜென்ரலி a high quality coveted product, a goods for which demand increases as the price increase. இதோடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, தேவை அதிகரிக்கும் பொழுது அதோடைய விலையும் அதிகரிக்கின்றது. அதோடைய எக்ஸ்க்ளூசிவ் நேச்சர்னால, அதனுடைய அப்பீல்னால, அதோடைய ஸ்டேட்டஸ்னால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BMW கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு அதோடைய விலையானது மாறுபட்டு கொண்டே வருகின்றன. ஆடி ஆகட்டும், ஆடி கார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதோடைய ப்ரைஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து மற்ற இருக்கக்கூடிய கார்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அதே ஒரே விலையிலே இருக்கின்றன. ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த வெப்லன் குட்ஸ் அண்ட் த கிஃபன் குட்ஸ். ஸோ ஐ வைண்ட் அப் ஹியர். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.